இந்த மாம்சத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டுமானால் இந்த மாம்சத்தை நாம் எதனால் நிறைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பலகையை, சாதாரண எரிஞ்சு போகக்கூடிய ஒரு பலகையை இந்த வெண்கல வெண்கல பிளேட்டினால் மூடிட்டா ராத்திரியும் பகல் அதில் அக்கினி எரியுது. பலிபீடத்தில் 24 மணி நேரமும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க. 24 மணி நேரம் அக்கினி எரிந்தாலும் இது சாம்பலாகி போகல, ஏன் நஷ்டப்பட்டு போகல? அந்த பலகைக்கு தெரியும், இது என்னுடைய சக்தியினால் இல்லை, இது என்னுடைய பலத்தினால் இல்லை. எவ்வளவு காலம் இந்த வெண்கலத்துக்குள்ள இந்த பலகை மறைஞ்சிருக்குதோ அது வரைக்கும் இந்த பலகைக்கு சேதம் இல்லை. என்றைக்கு இந்த வெண்கலம் தனியா போயிடுச்சோ அன்றைக்கு 2 நிமிஷத்துக்குள்ள இந்த பலியோடு கூட இந்த பலகை எரிஞ்சு சாம்பலா போயிடும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த மாம்சம் எரியாமல் இருக்க வேண்டுமானால் இந்த பலகை எதற்குள்ளேயோ ஒன்றுக்குள்ள இருக்கணும். இந்த வெண்கலம் தேவனுடைய வல்லமையை காட்டுகிறது. இந்த வல்லமைக்குள்ளே இந்த பலகை ஆகிய இந்த சீத்தி மர பலகை எவ்வளவு காலம் இந்த வெண்கலத்துக்குள்ள மறைஞ்சிருக்குதோ அது வரைக்கும் இதன் மேல எத்தனை காற்று அடிச்சாலும், எத்தனை அக்கினி எரிஞ்சாலும், என்ன காரியங்கள் இதுக்கு சம்பவித்தாலும் இதுக்கு ஒரு கேடும் வரப்போகிறதே இல்லை. நீங்களும் நானும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக எழும்புகிற அக்கினிகள் என்ன வந்தாலும் நாம் எவ்வளவு காலம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு ஆபத்தே இல்லை.